புஷ்கரணியில்தான் இருக்கும் உற்சாகத்துடன் சொன்னார் உத்தம நம்பி. அடுத்ததாக வஞ்சி குலவல்லி என்பது சேர குலவல்லியை குறிக்கும். அவளுடைய விக்கிரகம் கொஞ்சம் சலங்கையில் உள்ளது என்னும் பதம்தான் எனக்கு புரியவில்லை என்று உத்தம நம்பி சொன்னார். புரிகின்றது சுவாமி என்றவள் தன் காலை ஒருமுறை அசைத்தாள். அவள் அணிந்திருந்த சிலம்பு சலங் சலங் என்றது. சுவாமி, எனக்கு துளபமாலே என்று ஒரு அத்தை இருந்தாள். அவள் அணிந்திருந்த சிலம்பு இது. அதை அவள் தாய் அணிந்திருந்தாள். அவள் பெயர் மதுரவேணியாம். அவர்களுடைய இருப்பிடமாம் திருமாலிரும் சோலை. என் அப்பா அவர்களை பற்றி நிறைய கதை சொல்வது வழக்கம். அந்த திருமாலிரும் சோலையில் ஓடும் ஆறுக்கு சிலம்பு ஆறு என்று பெயர். வடமொழியில் அதற்கு நூபுர கங்கை என்று பெயர். பிள்ளைலோகாச்சாரியார் தீர்க்க தரிசனத்துடன் எந்தெந்த இடத்தில் எதை பத்திரப்படுத்த வேண்டும் என்று குறிப்புகள் தர அதை அவருடைய சீடர்கள் நிறைவேற்றி இருக்கின்றனர். அண்மையில் வந்த என் பெரியப்பா திருவரங்கன் அழகர்மலையில் ஒரு கிணற்றில் ஒளிந்து கொண்டிருந்ததாக சொன்னார். அங்கிருந்து கிளம்பும்போது தாயாரை அங்கேயே கிணற்றில் பத்திரப்படுத்தி விட்டோம் என்றார். இந்த குறிப்பின்படி கிணற்றில் இருப்பது ரங்கநாயகி தாயார் இல்லை, இது சேர குலவல்லி என்று தோன்றுகின்றது. ஆரணவல்லி சொன்னாள். திருவாய்மொழி பிள்ளை மனதுக்கினியான் சுவாமியை பார்த்தார். புத்திசாலியான மகளை பெற்றிருக்கின்றீர், வேறென்ன வேண்டும் உமக்கு என்று சொல்லி ஆரணவல்லி நாணத்துடன் தலை குனிந்தாள். குஞ்சல அங்குசனுக்கார் காவல், பஞ்சமர் ஆண்ட பூமாலை காவல். உத்தம நம்பி இதை குறிப்பிட்டதுதான் தாமதம். ஆழ்வார் திருநகையைச் சேர்ந்த உறங்காப்புலிதாசர் என்கின்ற வைணவர் துள்ளி எழுந்தார். சுவாமி, இது எங்கள் நம்மாழ்வாரை குறிக்கின்றது. குஞ்சல அங்குசன் என்பது பராங்குசன் என கொள்ள வேண்டும். அவரது கொண்டையில் குஞ்சலம் காணப்படும். எங்கள் ஆழ்வாருக்கு ஆபத்து ஏற்பட்டது. அவர் அரங்கனுடன் திருக்கண்ணனூரில் ஒன்றாக இருந்ததாக கூறுகின்றனர். கம்பண்ணரின் காலில் விழுந்தார் உறங்காப்புலிதாசர். சுவாமி, நீர்தான் எங்கள் ஆழ்வாரை மீட்டுத்தர வேண்டும். கம்பண்ணன் திருவாய்மொழி பிள்ளையை பார்த்தார். ஆழ்வார் எங்கே இருப்பதாக பிள்ளை சுவாமி அவர்களின் குறிப்பு கூறுகின்றது? பஞ்சமர் ஆண்ட பூமலை காவல் என்கின்றார். திருவாய்மொழி பிள்ளை சொன்னார். அரங்கனும் ஆழ்வாரும் சேர்ந்து இருந்த இடம் திருக்கண்ணனூர். அந்த இடத்தைச் சேர்ந்த முந்திரிப்பூ மாலை என்கின்ற மலைத்தொடரில்தான் ஆழ்வாரை பத்திரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பகுதியில் பாண்டவர்கள் தங்கள் வனவாசத்தின் போது தங்கியிருந்தார்களாம். ஆக பஞ்சமாரண்ட பூமாலை என்பது முந்திரிப்பூ மலையை குறிக்கும். பிள்ளைலோகாச்சாரியார் ஆழ்வார் திருநகரில் உள்ள நம்மாழ்வார் விக்கிரகத்திற்கும் ஆபத்து என்பதை உணர்ந்திருக்கின்றார். எனவேதான் மகர நெடுங்குழை காதன் மூலமாக அவரையும் எழுந்தருளச் செய்து முந்திரிப்பூ மலையில் ஒளித்து வைக்க ஏற்பாடுகள் செய்தார். அங்கே இருந்த அர்ச்சுனன் அம்பு என்கின்ற இடத்தில் ஆழ்வார் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தார். ஆழ்வார் திருநகரியில் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆழ்வாரை மீட்பதற்கு ஆவண செய்கின்றேன். கம்பண்ணர் உறங்காப்புலிதாசரிடம் உறுதியளித்தார். உத்தம நம்பி தன் கையில் இருந்த சுவடியின் கடைசி பதத்தையும் வாசித்தார். 5 பொண்ணுக்கு ஆர்காவல், நஞ்சு பாலுக்கு பூனையே காவல். அங்கு குழிந்து இருந்தவர்களிடையே அசாதாரணமான மௌனம் நிலவியது. இது பொன்மைந்த பெருமாளின் சிலையை குறிக்கும் இடத்தை பற்றி கூறுகின்றது. அங்கு இருந்தவர்களின் முகத்தில் எந்த சரணமும் இல்லை. மனதுக்கு இனியான் எழுந்தார். சுவாமி, தவறாக எண்ண வேண்டாம். இன்றைய திருவரங்கத்தின் அவல நிலைக்கு இந்த அபரஞ்சி பொன் சிலைதான் காரணம் என்று நம்பப்படுகின்றது. அது இருக்கும் இடத்திலேயே பத்திரமாக இருக்கட்டும். நாம் தேட வேண்டாம். அவர் குரல் தீர்மானத்துடன் ஒலிக்க, ஒரு குரல், இரு குரல், பல குரல் என்று அவரது கூற்றை ஆதரித்து பலரும் கருத்து தெரிவித்தனர். திருவாய்மொழி பிள்ளை அவர்களை கையமர்த்தினார். பொன்மைந்த பெருமாள் சிலையை யாரும் தேடப்போவதில்லை. அது இருக்கும் இடமும் யாருக்குமே தெரிய வேண்டாம். அதை தில்லி சுல்தானியர்கள் கவர்ந்து சென்று விட்டதாகவே நாம் நினைத்து கொள்வோம் என்று கூறி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். வாத்சல்யன் தலைமையில் ஒரு படை புந்திரிப்பூ மலைக்கு சென்றது. மதுரை அரசில் மந்திரியாக இருந்த தோழப்பர் என்கின்ற நம்மாழ்வாரின் பக்தர் தானும் அவர்களுடன் வருவதாக கூறி வாத்சல்யனுடன் முந்திரிப்பூ மலைக்கு வந்தார். அங்கு அந்த பகுதியை நன்றாக தோடங்கி என்கின்ற மலைவாசி அவர்களை அர்ச்சகர்களின் அம்பு பகுதிக்கு அழைத்து சென்று அங்கிருந்த அருவியை காட்டினார்கள். அங்கிருக்கும் அடையாளக்குறி ஒன்று ஆழ்வார் இருக்கும் இடத்தை காட்டியது. அந்த மலைவாசி அடையாளக்குறி என்று காட்டியது வைணவர்களின் திருமண் காப்பையே. அதல பாதாத்தில் விழும் அருவிக்கு பின்னாலே இருந்த குகையில் நம்மாழ்வார் பத்திரப்படுத்தப்பட்டு இருந்தார். அந்த இடத்தை எப்படி அடைவது? வாத்சல்யன் கேட்டான். தன்னை ஒரு கயிற்றில் கட்டி பாதாளத்தில் இறக்கினால் தான் ஆழ்வார் சிலையை எடுத்து கொண்டு வருவதாக சொன்ன தோழப்பர் அவரை கயிற்றில் கட்டி
அதல பாதாளத்தில் இறக்கினார்கள். அருவி விழும் வேகத்தில் மூச்சு திணறிய தோழப்பர் 3 முறை முயற்சி செய்து 4வது முறை வெற்றியுடன் விக்கிரகத்தை அந்த அருவியின் பின்னாலே இருந்த குகையிலிருந்து எடுத்து வந்தார். திருவாபரணங்கள் சில அந்த குகையில் இருப்பதாக அவர் கூற மீண்டும் பாதாளத்தில் இறங்கினாள் தோழப்பர். ஆனால் இந்த முறை கயிறு அறுபட பாதாளத்தில் விழுந்து இறந்து போனார் தோழப்பர். அந்த அருவியின் பின்னே இருந்த குகையில் கேட்பாரற்று கிடந்தது தாம்பு மாலை. ஆழ்வாருக்கு துளப மாலையின் கணவன் ஜெகநாத நம்பிகள் சமர்ப்பித்திருந்த ஸ்வர்ண மாலை அது. ஜெகநாத நம்பிகளுக்கு நம்பாழ்வாரத்தில் தீவிர பக்தி. கண்ணின் உன் சிறு தாம்பு என்கின்ற நம்பாழ்வார் பற்றிய 10 பாசுரங்களை தினமும் அவர் சொல்வார். துளபமாலை தன்னிடமிருந்த சோமலாபுர சொர்ணத்தில் மீனாட்சிக்கு 2 சிறுகள் செய்தது போக மீதி இருந்த சொர்ணத்தை ஜெகநாதரிடம் கொடுத்தாள். அந்த சொர்ணத்தில் கண்ணின் இரு சாம்பின் 10 பாசுரங்களை குறிக்கும் வகையில் 10 வைரக்கற்களை பதித்து அதை தாம்பு மாலையாக அவர் நம்மாழ்வாருக்கு சமர்ப்பித்திருந்தார். சொல்தானிய படைகளுக்கு பயந்து நம்மாழ்வார் தப்பிச் சென்றபோது அதுவும் உடன் எடுத்துச் செல்லப்பட்டது. இப்பொழுது ஆழ்வார் மீண்டுவிட தாம்பு மாலையை எடுக்கச் சென்ற தோழப்பர் தன் உயிரை காவு கொடுத்து விட்டார். தாம்பு மாலை கேட்பாரற்ற அந்த அருவியின் பின்னால் இருந்த குகையிலேயே கிடந்தது. ரங்கநாயகி தாயாரின் மூர்த்தம் ஆரணவல்லி சொன்னது போல் வில்வ மரத்தின் கீழ் புதையுண்டு இருந்தது. புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட தாயாரோடு பழைய தாயாரும் எழுந்தருளி இருக்கின்றார். இன்றும் திருவரங்க ரங்கநாயகி தாயார் சன்னதியில் 2 மூல விக்கிரகங்கள் உண்டு. சந்திர புஷ்கரணியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆண்டாள் மற்றும் ஆழ்வாராதிகள் மூர்த்தங்களை மீட்டு மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. ஆனால் பொன்மேய்ந்த பெருமாளை தேட எவருமே விருப்பப்படவில்லை. வாத்சல்யன் ஜெயித்து விட்டான். விஜயநகரத்து தளபதி கம்பண்ண உடையரின் மகனாக இருந்த போதிலும் திருவரங்கமும் அரங்கனும் அவனை பெரிதும் ஈர்த்து விட்டனர். திருவரங்கத்து குலமகளைத்தான் மனம் செய்து கொள்ளப் போகின்றேன் என்று தந்தையிடம் உறுதியாகச் சொல்லிவிட்டான். அவன் யாரை மனதில் கொண்டு அப்படி பேசுகிறான் என்று அவருக்கு புரிந்துதானே. மனதுக்கினியானை வரவழைத்து அவரிடம் ஆரணவல்லியை பெண் கேட்டார். உஜ்ஜீவனமும் மனதுக்கினியானும் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. திருவரங்கன் சந்நிதியில்தான் திருமணம் நடைபெற்றது. மாங்கல்ய தாரணம் செய்யும் போது மனதுக்கினியான் சோகத்துடன் காணப்பட்டார். ஆசை மகள் பிரிந்து செல்லப் போகிறாளே என்பதற்காக அல்ல அந்த சோகம். அவர் நினைவில் தன் மூதாதையர்கள் பட்ட துன்பங்கள் வரிசையாக தோன்றி வெகு நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சி என்கின்ற எண்ணமே சோகத்தை ஏற்படுத்தியது. ஹொய்சல் நாட்டில் இருந்து அரங்கனை காக்க வேண்டி வந்த பாட்டி சமந்தகமணி அரங்கனுக்காக தன் இன்னுயிரை தந்த சுந்தரபாகு தன்னை வனத்திற்கு தூக்கிச் சென்று சுல்தானிய படையினர் கோர தாண்டவத்திலிருந்து காப்பாற்றிய அத்தை துளப மாலை, கோபுரமாய் உயர்ந்து நிற்கும் அத்தை மகள் சுவேதலதா, அரங்கனுடன் தட்சிண பிரதேசம் முழுவதும் சுற்றி நோய்வாய்ப்பட்டு நடைப்பிடமாய் வந்த அண்ணா சிந்தனைக்கினியான் ஆகியோர் மாறி மாறி அவரது இதயத்தில் தோன்றி கண்ணீரை வரவழைத்தனர். திருவாய்மொழி பிள்ளை தன் பங்கு பிள்ளை லோகாச்சாரியாரின் தியாகங்களை பேருரையாக மக்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். வாத்சல்யனும் ஆரணவல்லியும் தங்கள் பங்குக்கு மக்களிடம் பேசிக்கொண்டு இருந்தனர். நிலவின் அழகை ரசித்தபடி விக்கிரமபுரம் என்கின்ற கண்ணனூரில் உள்ள போசலேஸ்வர இடிபாடுகளின் ஊடே நடந்து சென்று கொண்டிருந்தனர். சுல்தானிய படைகள் போசலேஸ்வரத்தை சின்னாபின்னமாக்கி விட்டிருந்தனர். வாத்சல்யனின் மார்பில் சாய்ந்தபடியே கோட்டையின் இடிந்த சுவர் அருகே சென்று கொண்டிருந்தாள் ஆரணவல்லி. சுந்தரபாகு பிள்ளை லோகாச்சாரியிடம் வேண்டிக் கொண்டது நினைவிருக்கிறதா? சுவாமி, எனக்கு மோட்சம் வேண்டவே வேண்டாம். மீண்டும் திருவரங்கத்திலேயே பிறவி அமைந்தால் சந்தோஷப்படுவேன் என்று அவர் அரங்கனுடன் தெற்கே கிளம்பும்போது வேண்டிக் கொண்டானே. சம்மந்தகமணியின் காவிரியில் மூழ்வதற்கு முன் மீண்டும் திருவரங்கத்தில் பிறக்க வேண்டும் என்று தானே வேண்டினாள். அவர்களின் வேண்டுதல் நிறைவேறியதாகவே தோன்றுகிறது. வாத்சல்யனும் ஆரணவல்லியையும் பார்க்கும் பொழுது அப்படித்தான் தோன்றுகின்றது. ஆரணவல்லி புதுமணப் பெண்ணாக சம்மந்தகமணியைப் போல அச்சாக இருந்தாள். வாத்சல்யனும் சுந்தரபாகுவைப் போன்றே அகன்ற தோளுடன் ஆஜானுபாகுவாக இருந்தார். இருவருமே தாங்கள் ஏற்கனவே பல பிராயங்கள் சேர்ந்து வாழ்ந்து விட்டதாகவே தோன்றியது. அவன் மார்பில் சாய்ந்தபடியே நின்ற ஆரணவல்லியின் கண்கள் எதையோ கவனித்துவிட்ட பரபரப்புடன் அவன் அணைப்பிலிருந்து திமிரினாள். என்ன ஆரணவல்லி? வாத்சல்யன் தன் பெயருக்கு ஏற்றாற்போல் அவளை வாஞ்சையுடன் பார்த்தான். இங்கே பாருங்கள், அந்த இடிந்த கோட்டை சுவர் அருகே சுல்தானிய படை வீரனின் உடல் வைக்கப்பட்டிருந்த தர்கா ஒன்று காணப்பட்டது. அது தற்பொழுது விஸ்தீரணமாக கட்டப்பட்டு அருகே ஒரு பள்ளிவாசலும் எழுப்பப்பட்டிருந்தது. மேலே பாருங்கள், என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆரணவல்லி சொன்னாள்.
வாத்சல்யன் படித்தான். தன்வீர் மெஹர்டுங் காதர் தர்கா என்று எழுதப்பட்டிருந்தது. இதற்கு என்ன இப்போது? வாத்சல்யன் கேட்டான். எனக்கு பிள்ளை லோகாச்சாரியார் தன் சுவடியில் கடைசியாக குறிப்பிட்டிருந்தது நினைவுக்கு வருகிறது. ஆரணவல்லியின் முகம் பரபரப்புடன் காணப்பட்டது. என்ன அது? 5 பொண்ணுக்கு யார் காவல்? வஞ்சமதி ஈசன் கோட்டை வாயிலில் நஞ்சு பாலுக்கு பூனை காவல் என்றாரல்லவா? ஆமாம். வாத்சல்யன் அதிசயத்துடன் அவளை பார்த்தான். இங்கே பாருங்கள், 5ம் பொன்னன் என்றால் நாம் எல்லோரும் அஞ்சிய சோமலாபுரத்து தோஷமுள்ள அபரஞ்சி பொன். வஞ்சமதியான் கோட்டை வாசல் என்றால் ஹொய்சல மன்னனின் வீர சோமேஸ்வரன் கட்டிய இந்த போசலேஸ்வர கோட்டையின் வாயிலாகும். அதாவது நாம் நிற்கும் அதே இடம். பரவசத்துடன் சொன்னாள். வாத்சல்யன் வாய் பிளந்தபடி பார்த்து கொண்டிருந்தான். நஞ்சு பாலுக்கு பூனையே காவல் என்கின்றார் பிள்ளை சுவாமி. கடைசியில் இப்படி சொல்லுகிறார். எப்படி? பாலில் ஒரு சொட்டு நஞ்சு கலந்தாலும் அது பயன்படாதோ அதே போல தோஷமுள்ள அந்த பொண்ணும் நிராகரிக்கப்பட வேண்டியது. சொல்லானியர்கள் பாலை தேடும் பூனையைப் போல அந்த சுரணத்தை தேடி அலைந்தனர். பிள்ளை சுவாமி அந்த நஞ்சு பாலுக்கு பூனையே காவலாக வைத்து விட்டார். என்ன சொல்லுகிறாயா அரணவல்லி? இந்த தர்காவில் பள்ளிப்படுத்தி இருக்கும் உடல் சுல்தானிய வீரனுடையது அல்ல. இதன் உள்ளேதான் பொய்மைந்த பெருமாள் உருவிலுள்ள சூரிய கிரகணத்தன்று வெளிப்பட்ட தோஷமுள்ள அபரஞ்சி பொன் புதையுண்டு கிடைக்கின்றது. எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்லுகிறாய்? வாத்சல்யன் வியந்தான். என் தாத்தா சுந்தரபாகு என் தந்தையிடம் சொல்லியிருக்கிறார். பிள்ளை சுவாமியின் சீடர் மகர நெடுங்குழை காதர்தான் அந்த பொற்சிலையை கடைசியாக ஒழித்து வைத்தார். தர்காவின் பெயரை ஒருமுறை படிங்கில். தன்மேர் மெஹர்டுங்காதர், வீர மகரன் நெடுங்குழை காதர். அதுதான் அந்த வீர வைணவரின் பெயர். தன் கண்டுபிடிப்பு ஏற்படுத்திய பிரமிப்பில் தானே ஆழ்ந்திருந்தாள்